வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டர் அண்டு கைவினை பொருட்களுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நங்கநல்லூரில் இருக்குங்க. இங்கே நவராத்திரிக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு நிறைய கைவினை பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரானோன்னா இந்த மாதிரி தான் கோலம் போடுறதுக்கு, விளக்கேற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குங்க. இப்போ கோலத்துக்கு நிறைய அச்சுலாம் வந்துடுச்சு. ஸோ அதுலேயே வெரைட்டி ஆஃப் அந்த அச்செல்லாமே இங்கே இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், சுவாமிகள் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, அந்த பூ மாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே பார்ப்போம் ஷாப் எப்படி இருக்குன்ட்டு. இது எங்கே இருக்குன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஷாப் இருக்குங்க. இந்த ஷாப் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து இவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் வருடத்தில் 365 நாட்களுமே இங்கே வந்து பொம்மைகள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய யூனிக்கான இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்லலாம் நீங்கள் அழகாக வைக்கலாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு ஷோகேஸ்லேயும் வைக்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு இதுவாக இருக்குங்க. இது பாருங்கள், குபேரர் விளக்கோடு சேர்ந்துருக்காரு. கோமாதா இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு கலரில், ஒயிட் மெட்டலில், அப்புறம் அந்த கண்ணாடியில் இந்த மாதிரி சொல்லிட்டு இது வந்து வாத்திய விநாயகர், வாத்தியங்கள் வாசிக்கிற விநாயகர். இங்கே பாருங்கள், கும்பகர்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ மினியேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாமே நிறைய வந்துடுச்சுங்க. அதாவது புதுசாக மேரேஜ் ஆகிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொலு வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸு வச்சு சின்ன சின்னதாக நம்ம வச்சுக்கலாம் கொலுவை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குபேரர் சிரிச்சிட்டு அழகாக இருக்கார், மூட்டையோடு இருக்கார், பண மூட்டையோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், மரப்பாச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சின்னதாக சைஸ்லேயும் இருக்குது மரப்பாச்சி, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இது வந்து சங்கு, எல்லா வகையான சங்கு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், சுவாமி சிலைகள், அதாவது சுவாமியை வந்து அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள். கிரீடோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே பெருசு சின்னது அந்த மாதிரி சொல்லிட்டு சைஸ் வாரியாக இங்கே வச்சுருக்காங்கங்க.
அதாவது உங்கள் வீட்லேயே நீங்கள் ஏதாவது சுவாமி சிலைகள் வாங்கி அதை அலங்கரிக்கணும். இந்த வரலட்சுமி நோம்புலாம் வந்துச்சிங்கன்னா சாமி அலங்கரிக்கணும். பொதுவாகவே சில பேர்லாம் வீட்லேயே சிலை வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் போட்டு சுவாமியை இது பண்ணும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். கோவிலுக்கு தேவைன்னா அதையும் கூட இவங்க இங்கே வாங்கிக்கலாம். பாருங்களேன், இந்த கிரீடம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு சுவாமி சிலைகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள் பெருமாளுக்கு வைக்கிறது சொல்லிட்டு இங்கே அந்த சுவாமியை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் நம்ம சுவாமி சிலைக்கு அழகாக இது மாதிரி போட்டு நம்ம அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா நம்மளால் தங்கத்தால் தான் சுவாமி அலங்கரிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி இதெல்லாமே போட்டு கூட நம்ம சுவாமியை வந்து அழகாக அலங்கரிக்கலாம். பெருமாளுக்கெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்குங்க. அம்பாள், பெருமாள் இவங்களுக்கெல்லாமே இதெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது பாருங்கள் மல்லிப்பூ, அது மாதிரி பூ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்குது. இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல, நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து தசாவதார செட்டுங்க. இது ஃபுல்லாகவே தசாவதார செட்டு. இந்த தசாவதார செட்டில் வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நம்மளோட கிருஷ்ணர் இருக்கார், அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே லக்ஷ்மி எல்லாமே இருக்காங்க. அஷ்டலக்ஷ்மியும் இங்கே இருக்காங்கங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த அஷ்டலக்ஷ்மி செட்டோ தசாவதார செட்டோ நிச்சயமாக வாங்கிடுவோம். இது பாருங்கள் சூரசம்ஹாரம். அந்த பாருங்களேன், ஒரு தலையை வெட்டி தலைலாம் கீழே இருக்குது பாருங்களேன், சூரசம்ஹார செட்டு. இதை வச்சிங்கன்னா செமையாக இருக்குங்க. முருகர் வந்து ஒவ்வொரு தலையாக அதை வெட்டுவார் பார்த்திங்களா, அந்த இதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் கைலாய செட்டு வச்சுருக்காங்க. சில பேர் வந்து செட்டாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அப்படியான கான்செப்ட்லேயும் இங்கே நிறைய கொலு பொம்மைகள் எல்லாமே இருக்குங்க. இந்த கொலு பொம்மைகள் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல். இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழித்து வந்தால் இன்னுமே உங்ககிட்ட நிறைய திங்ஸ்லாம் நிறைய பொம்மைகள் வந்து இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வரைக்கும் முதல்ல கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பார்க்க தான் வந்தேன். சரி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு சரி வந்துட்டு நம்ம ஒரு யூடியூபராக இருந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலைன்னா எப்படிங்க, சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நங்கநல்லூருக்கு வாங்க. நங்கநல்லூரில் இந்த ஒரு ஷாப் மட்டும் இல்லைங்க, நிறைய ஷாப் இருக்குது. நீங்கள் பொம்மைகள் வாங்குறதுக்கு நங்கநல்லூர் கூட ஒரு நல்ல இடம்தான். ஸோ நிறைய பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சுவாமிக்கு இது பண்ணுற ஜடெல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் வச்சும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயரும் அழகாக தரிசனம் கொடுத்தாரு நமக்கு. ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு. இது பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த கிரீடம் நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. பெருமாளில் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே நான் ஒரு குட்டி இதுவும் பார்த்தேங்க. அதாவது சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கூட செய்யலாம். இது பாருங்கள் ஒரு அழகான யானை சிலைங்க, அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, சிலதெல்லாம் சீல் பண்ணியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த நெத்தி சுட்டியாக இருக்கட்டும், சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, அது ஃபுல்லாகவே இந்த ட்ரே ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வாங்கி அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ வரலட்சுமி நோம்புக்கெலாம் வந்திருந்தோன்னா சூப்பராக இது பண்ணியிருக்கலாம். மேலெல்லாம் கொலு பொம்மைகள் அடுக்கி வச்சுருக்காங்கங்க. நிறைய பொம்மைகள் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கான்செப்ட்டு, தீமு, இந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. பொம்மைகளை பார்க்குறதுக்கு வந்து எப்போவுமே அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மைண்ட் வந்து நிச்சயமாக ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் பாரு, பெண்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த இதில் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து என்னால் நங்கநல்லூர் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் கூட டெலிவர் பண்ணுவாங்க. எல்லா ஊருக்குமே இவங்க டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த ஆன்லைனில் கூட நீங்கள் இவங்களோட இதுவை பார்த்துக்கலாம், என்னென்ன இது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அட்ரெஸ்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பாருங்கள் கார்த்திகை பெண்கள்
6 பெண்கள் இருக்காங்க. ஸோ மீனாட்சி, ஆண்டாள் இவங்க எல்லாமே இந்த இதில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி தாங்க இந்த வீடியோ இருக்குது. இது வந்து மல்லிப்பூ, கனகாம்பரம் அந்த மாதிரி பூக்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவர் பேர் என்ன, பைரவர் இருப்பார் பார்த்திங்களா, உன்மத்த பைரவர், கால பைரவர், சம்ஹார பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லிட்டு அந்த செட்டே அவ்வளோ அழகாக இருக்குங்க. வீட்டில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்லாம் வாங்கி வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்வர்ணம்லாம் வந்து குறைவில்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குபேர செட்டும் நம்ம நவநிதி, சங்கநிதி, பதுமநிதி அதோடு சேர்த்து வாங்கி வைக்கிறதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சூரிய பகவான் வந்து குதிரைகளோடு இருக்கார். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த இது இருக்குது. இன்னும் நிறைய பொம்மைகள் இருக்குது. ஸோ வீடியோ லென்த்தியாக போகுதுன்றதால நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு மற்ற பொம்மைகள் எல்லாமே காட்டுறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய நான் இப்போ காட்டினதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பொம்மைகளை தான் காட்டியிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் இன்னும் பெரிய பெரிய பொம்மைகள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.